ஸ்வேதா அக்கா தன் புருஷனை மீட்கிறதுல வெறித்தனமா இருக்காங்களே. அந்த வெறி முத்தி போய் அவளுக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. நான் ஸ்வேதாவுக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தேன் உனக்கே தெரியும் இல்ல. ஸ்டீஃபனோட அப்பா ஆளுங்க அவளை கொலை பண்ண வந்தப்போ நான் தான் ஸ்வேதாவை காப்பாத்தினேன். லிவிங் டுகெதரா வாழறது நம்ம கலாச்சாரம் கிடையாது. சட்டப்படி முறையா கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு பாதுகாப்புன்னு அட்வைஸ் பண்ணதே நான் தான். நல்லது சொன்ன எனக்கே துரோகம் செய்ய நினைச்சது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? அக்கா மன்னிச்சிருங்க அக்கா, என்ன மன்னிச்சிருங்க. அழாத அழாத வர்ஷா. அக்கா அக்கான்னு என் மேல எவ்வளவு பாசமா இருந்தீங்க. ஸ்வேதா சொன்ன ஒரே ஒரு பொய்யை நம்பி என்ன தூக்கி போட்டுட்டீங்களே. அக்கா அந்த நேரத்துல ஸ்வேதா அக்கா சொன்னதை தானக்கா நம்ப முடியும். அப்போ என்னை பத்தி எல்லாரும் தப்பா நினைச்சிட்டீங்க அப்படிதானே? நான் உங்க மேல காட்டின அன்பு பொய், பழகுன பாசம் பொய்ன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கல்ல. உண்மையிலேயே உங்க மேல கோவம் இருந்துச்சுக்கா. அது உன் தப்பு இல்ல வர்ஷா, உண்மையை மறைச்ச ஸ்வேதா பண்ண தப்பு. ஸ்வேதா அக்காவோட மனசை எப்படியாவது மாத்தி ஆகணும்க்கா. முடியாது. ஸ்வேதாவை இப்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது மாதவிங்கிற மகா மோசக்காரி. அவளை நினைச்ச எனக்கு கோவம் வருதுக்கா. ஸ்வேதாவுக்கு சொந்தம் இல்லாத ஒருத்தருக்காக அவ போராடுறா. அதுக்கு காரணம் அந்த மாதவி. சரிக்கா, இவ்ளோ தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்க்கா? உனக்கு சௌமியா தற்கொலையை பத்தி வேற ஏதாவது உண்மை தெரியுமா வர்ஷா? எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலக்கா. சௌமியா தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவளோட டெட் பாடிய யார் முதல்ல பார்த்தாங்க? மாதவி தான் முதல்ல பார்த்தாங்க. என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாங்க. அவ உன்கிட்ட சொன்னப்போ அவகிட்ட பதட்டம் இருந்துச்சா? ரூமை திறந்துட்டு வேகமா ஓடி வந்து சௌமியா சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சத்தமா சொன்னாங்க. அப்ப அவங்க முகத்துல ஒரு பதட்டம் தெரிஞ்சது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அக்காங்கிறத விட சௌமியா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் இருந்தா. சரி, மனசை ஆறுதல் படுத்திக்கோ. நம்ம கையில எதுவுமே இல்ல வர்ஷா. அப்பப்ப கனவுல வந்து சௌமியா அழற மாதிரியே தெரியுதுக்கா. சௌமியோட சூசைட் கேஸ் செகண்ட் ஹியரிங்க்கு சீக்கிரமாவே வரப்போகுது. நான் வந்து சாட்சி சொல்லணுமாக்கா? வேணா, அதனால ஸ்வேதாவுக்கு சங்கடம் வந்துடக்கூடாது. நான் கோர்ட்ல வந்து உண்மையை தானே சொல்ல போறேன், அதுல என்ன தர்ம சங்கடம் இருக்கு? ஸ்வேதாவோட விருப்பத்துக்கு மாறாதானே நீ சாட்சி சொல்லுவ. நீ கோர்ட்டுக்குலாம் வர வேண்டாம். ஸ்வேதா கிட்டயும் இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை அக்கா சைட்ல இருந்து கோர்ட்ல சாட்சி சொல்ல கூப்பிட்டா? உன் மனசாட்சி படி நீ சாட்சி சொல்லு, நடந்தது சொல்லு, அது போதும். சரிக்கா. சரி, நீ சென்னைக்கு வரப்போ கண்டிப்பா வீட்டுக்கு வா. ஸ்வேதா அக்கா வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியலக்கா, நான் பணம் வாங்க சென்னைக்கு வந்தப்ப இப்படிதான் சொன்னாங்க. உனக்கு பணம் செலவுக்கு வேணும்னா பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு விடுவாளா? அக்காவே நேர்ல வந்து தரேன்னு சொன்னாங்க. அப்போ உன்னை வேலூர்ல ஹாஸ்டல்ல ஏன் சேர்த்தான்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்னக்கா சொல்றீங்க? சௌமியா கேஸ் விஷயத்துல நீ ஏதாவது உண்மையை உளறிடுவியோன்னு ஸ்வேதா பயப்படுறா போல இருக்கு. சௌமியாவோட சாவு விஷயத்துல அக்காவோட நடவடிக்கை மர்மமா தான் இருக்குக்கா. அந்த மர்மம்லாம் ரொம்ப சீக்கிரமாவே உடையும். நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு. இந்த பவித்ரா அக்கா உன் கூடவே இருப்ப. இந்தா. வேணாக்கா, உங்களை பார்த்ததே போதும், பணம்லாம் வேண்டாம். அக்கா தானே கொடுக்கற. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா. என்ன பார்க்கணும்னு நினைக்கிறப்ப எனக்கு சொல்லு, நானே வந்து உன்னை பாக்குறேன். சரிக்கா.
உன்னால முடிஞ்சா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னக்கா? ஸ்வேதாவுக்கு உண்மையை புரியவே அந்த மாதவியை விட்டு விலகி இருக்க சொல்லு. அவளால இன்னொரு இழப்பு வந்துடக்கூடாது வர்ஷா. சரி, நான் வரேன். ம். இந்த மாதவியோட பிடியில இருந்து நம்ம ஸ்வேதாக்காவை எப்படியாவது மீட் ஆகணும். பிரிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கேன். மெடிசின்ஸ் எல்லாம் உடனே வாங்கிட்டு வந்துருங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரி அமாவாசனை தம்பி. இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க தம்பி. நாங்க பால் காய்ச்சற நேரத்துலயா இப்படி எல்லாம் நடக்கணும்? டாக்டர், பாட்டிக்கு என்னாச்சு? ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஐயோ, அது நான் கொடுத்ததுதான். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடலாமா? நோ, நாட் நெசசரி. ஃபுட் விஷயத்தில் வந்து லைட் ஃபுட்டு தான் சாப்பிடணும். தம்பி ஆ இந்தாங்க தம்பி. கொடுங்க. நான் சொன்ன மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் ஒருத்தரே கேர் எடுத்து ஃபாலோ பண்ணணும். நான் கொடுக்கறேன் டாக்டர். நீ இருமா, என் பொண்ணு ரேவதி தான் நல்லா பாத்துப்பா. நீ போடி. ஓகே, இது மார்னிங் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஹாட் வாட்டர்லேயே கொடுங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது சாப்பாட்டுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டியது. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது டாக்டர். கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. சரி. ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். சரி, ஓகே, வாங்க. டாக்டர், பாட்டிக்கு வேற எதுவும் சீரியஸ் ப்ராப்ளம் இல்லையே? நத்திங் டு வரி. சி இஸ் ஆல் ரைட். இன்னும் 2 டேஸில் எல்லாம் சரியாயிரும். ஓகே, சரிங்க டாக்டர். சரி, பார்த்துக்கலாம். தேங்க்யூ. அறிவு, பவித்ரா எங்க? வேலூர் வரைக்கும் போயிருக்கா. வேலூருக்கா? என்ன விஷயம்? என்கிட்ட எதுவும் விவரமா சொல்லல. ஃபோன் கூட ரீச் ஆக மாட்டேங்குது. என்கிட்ட கூட சொல்லாம அப்படி என்ன மேட்டர் அறிவு? என்கிட்டயே வந்து சொல்றேன்னு தான் சொல்லிட்டு போனா. என்ன மாசனே, பாட்டிக்கு நேத்துக்கு என்ன ஃபுட் கொடுத்தீங்க? எல்லாருக்கும் கொடுத்த சாப்பாட்டை தான் பாட்டி அம்மா கொடுத்தேன். பாட்டிக்கு ஒத்துக்கலாமா மாசனே? இல்ல தம்பி, அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுற சம்பா கோதுமை உப்புமா தான் கொடுத்தேன். எப்படி ஒத்துக்காம போச்சுன்னு தெரியலையே. சரிங்கண்ணே, கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்க தம்பி. பாட்டிமாவுக்கு தரதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிட்டு கொடுங்க. செக் பண்றதா இருந்தா உங்க மாமியாருக்கும் மாரியம்மாவுக்கும் கொடுத்தா சாப்பாட்டை செக் பண்ணணும். ஏ ரேவதி, இவங்க நமக்கு தங்க இடம் கொடுத்த சாமிடி. அதுக்கு நன்றி கடனா இவங்கள நல்லா பாத்துக்கோ. என்ன? சரிம்மா. மாரியம்மா, அப்ப பால் காய்ச்சி போறது அவ்வளவுதானா? அதான் சகுன தடையாயிடுச்சு மாமா. இன்னைக்கு முடியாது. பால் காய்ச்ச முடியலையேன்னு இந்த கிழவனுக்கு கவலை, இந்த கிழவனுக்கு பால் ஊத்த முடியலையேன்னு எனக்கு கவலை. மாரியம்மா கிட்ட இருந்து தப்ப முடியுமா? இரு இரு. அத்தை, அத்தை. என்னம்மா, ஏன் பதட்டமா வர? எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க அத்தை. என்னவா, என்னாச்சு? பாட்டிக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? ஐயோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? ஃபேமிலி டாக்டர் வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு.
சரி நீ ரெடியாவு, போய் செல் எடுத்துட்டு வா. அப்படியே பர்ஸ் எடுத்துக்கோமா, நானும் வரேன். இந்திரா, இந்திரா. என்னம்மா? பத்மினியோட பாட்டிக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சாம். வா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா எனக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, நான் வரல, நீ போயிட்டு வா. மாப்பிள்ள நீங்களாவது வரீங்களா? வேண்டாம் இந்திரா தனியா இருப்பா, அவர் இந்திராவை பாத்துக்கிட்டோம், நாம கிளம்பி போயிட்டு வரலாம். அவரை வேணா கூட்டிட்டு போங்க, நான் தனியாவே இருந்துப்பேன். இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நீங்க திரும்ப வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். சரிங்க மாப்பிள்ள. பத்மினி வா போலாம். இந்திரா, ஏன் இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? ஒரு பெரிய மனுஷிக்கு உடம்பு முடியலன்னு ஃபோன் வந்திருக்கு, போய் பார்த்துட்டு வரலாம்ல? ஏங்க ஒரு பிரெக்னன்ட் லேடியா அங்கங்க அலைய சொல்றீங்களா? ஏன் பத்மினி கூட தான் முடியாம இருக்காங்க, அவங்க போறாங்கல்ல, நீ சொல்ற காரணத்தை நம்ப முடியலையே. அப்போ நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படிலாம் ஒண்ணு சொல்லலமா. நீ டாக்டர் கிட்ட போனது, ஸ்கேன் பண்ணது, இப்படி எதையுமே கண்ண காட்ட மாட்டேங்கிறியே. ஸ்கேன் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்? ஸ்கேன் எடுத்தா என்ன குழந்தைன்னு தெரிஞ்சு போயிடும்ல, அதான். அட லூசு, ஸ்கேன் எடுக்கிறது அதுக்கு மட்டும் இல்ல, பின்ன வேற எதுக்கு எடுப்பாங்க? குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுப்பாங்க. எதுக்கு வம்பு? ஸ்கேன் எடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். இனிமே போறப்பாவது என்ன கூட்டிட்டு போ. பார்க்கலாம் பார்க்கலாம். அப்புறம் ஒரு விஷயத்த கேட்டா கோச்சிக்காம பதில் சொல்லணும். என்ன? அந்த பிரச்சனைக்கு அப்புறம் கிஷோர் உன்னை மீட் பண்ணனா? அப்புறம் ஒரு விஷயத்த கேட்டா கோச்சிக்காம பதில் சொல்லணும். என்ன? அந்த பிரச்சனைக்கு அப்புறம் கிஷோர் உன்னை மீட் பண்ணனா? இல்ல உன் கையை பிடிச்சி எடுத்தான்னு அவன் அரைஞ்சிய. இப்ப என்ன அதுக்கு? அதான் அவன் ஜெயில இருந்து வந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா இல்ல? என்ன என்ன சந்தேகப்படுறீங்களா? ஹேய் சீச்சி, நான் எதுக்கு உன்னை போய் சந்தேகப்படணும்? நீங்க கேட்ட விதம் அப்படிதான் இருந்துச்சு. ஏதாவது காரணம் கிடைக்கும் என் கூட சண்டை போடலான்னு அலையிறியா? இப்ப நீங்க தான் என்ன சந்தேகப்பட்டு சண்டைக்கு இழுக்கிறீங்க. கிஷோர் ஜெயில இருந்து வந்ததும் உன்னை சந்திச்சதை பத்தி சாதாரணமா தானே கேட்டேன். அவன் என்கிட்ட வந்து பேசினது ஒரு அரை விட்டேன், பாத்தீங்கல்ல? இதுக்கப்புறமும் வந்து அவனுக்கு எப்படி என்கிட்ட பேசணும்னு தோணும்? நான் உன்னை சந்தேகப்படல, ஆனா அந்த ராஸ்கல் உன்கிட்ட வந்து திரும்பவும் வாலாட்ட கூடாதுல, அதனால தான் கேட்டேன். நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சா நானும் அவங்க கூட பவித்ரா வீட்டுக்கு போயிருப்பேன். இப்ப மட்டும் என்ன, வா 2 பேரும் போயிட்டு வரலாம். நான் வரல. ஆமா, நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே? கேளு. நான் மட்டும் தனியா இருந்தா அந்த கிஷோர் வந்துருவான்னு தானே நீங்க பவித்ரா வீட்டுக்கு போகாம இருக்கீங்க? ஹேய், தப்பா பேசாத இந்திரா. நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? பின்ன நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு தானே என் கூடவே இருக்கீங்க. மறுபடியும் நீ என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க. எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. உன் மேல இருக்கிற அக்கறையினாலதான் உன் கூடவே இருக்க, ஆனா நீ என்ன நம்பவே மாட்டேங்கிற. என் மேல உங்களுக்கு உண்மையாவே அக்கறை இருந்தா எனக்கு அன்னைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருப்பீங்களா? இந்திரா, பழச பத்தி பேசாத, அது முடிஞ்சு போன விஷயம். இன்னும் என் மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்கு, அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாது. உன் கூட சந்தோஷமா இருக்கலாம் தான் நான் இங்க வந்தேன், ஆனா நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. நீ குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் உன் பக்கத்திலே நான் வரமாட்டேன். இதுதான் எனக்கு வேணும். உங்களுடைய எல்லா ப்ரொசீஜரும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஓகே? நான் இங்க ஒரு சின்ன வேலையா வந்திருக்கேன், என்னால வர முடியாது சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ். அதனால தான் 2 days நான் லீவ் எடுக்கிறேன். சொன்னா உங்களுக்கு புரியாதா? நான் திருப்பி கூப்பிடுறேன் சார். ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் வீட்டுக்கு எதுக்கு வந்த? வெளியில போ. இனிமே அப்படிதான். நான் மட்டும் இல்ல, உன்னோட கெட்ட நேரமும் பெர்மிஷன் இல்லாம உன் வீட்டுக்குள்ள வரும். நீ பண்ண பாவத்துக்கான தண்டனையே கொடுக்கும். ஹே, you are not invited here. Get out.
அன்பான தோழின்னு உன்னோட நட்பு பாராட்டி கொஞ்சம் கொலாவிட்டு போலான்னு நான் இங்க வரல. வர வேணான்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நட்பு பாராட்டுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவ நீ. உன் சர்டிபிகேட் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. முதல்ல வெளியில போ. போகதான் போறேன். அதுக்கு முன்னாடி உன்னோட சூழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு போறேன். சூழ்ச்சி பண்றது சூனியம் பண்றதெல்லாம் உங்களுக்கு தான் கை வந்த கலை. என்ன சூழ்ச்சி பண்ணியோ என்ன சூனியம் வச்சியோ எனக்கு சொந்தமானவரு இப்ப உன்கிட்ட அடிமையா கிடக்குறாரு. 1000 தடவை சொன்னாலும் உன்னோட பொய் நிஜமாகாது. நிஜம் ஆயிடக்கூடாதுன்னு தானே நீ போராடிட்டு இருக்க. நான் ஏன் போராடணும்? சத்தியம் ஜெயிச்சிருக்கு. தர்மம் என்ன காப்பாத்தி இருக்கு. உன் தத்துவம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. முதல்ல வெளியில போ. இது பாரு, உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். உன் மனசுல இருக்கிற விஷம் என்னையும் என் புருஷனையும் அழிக்காது, அழிக்கவும் விட மாட்டேன். ஆனா உன்னோட சுயநல விஷம் உன்னையும் உன்னை சுத்தி இருக்கிறவங்கள தான் அழிக்கும். அதுக்கு உதாரணம் தான் உன் தங்கச்சி சௌமியாவோட தற்கொலை. அந்த தற்கொலைக்கு யார் காரணம்னு உனக்கே தெரியும். முதல்ல அது தற்கொலையா இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச கொலையான்னு கூடிய சீக்கிரமே தெரிய வரும். என்ன புதுசா பழிய போட பாக்குறியா? உண்மை ரொம்ப நாளைக்கு ஒளிஞ்சிருக்க முடியாது ஸ்வேதா. ஆனா அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் இப்ப போகிறதுக்கு விரும்பல. என் கணவர் குற்றமற்றவர்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறது தான் என்னோட முத வேலையை. கையில பட்ட காயத்தை பாக்குறதுக்கு முகம் பாக்குற கண்ணாடி தேவையில்லை. அதே மாதிரி ஏன் தங்கச்சியோட தற்கொலைக்கு வேற காரணத்தை தேட வேண்டாம். சௌமியா எழுதி வச்ச லெட்டர் கோர்ட்ல பேசும். அதையும் நான் எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்கேன். சட்டத்திலிருந்து தப்பிச்சாலும் ஏன் தங்கச்சியோட வாழ்க்கைய சீரழிச்சவன நான் பழி வாங்காம விட மாட்டேன். இதுல இருந்தே தெரியுது நீ ஒரு ஃப்ராடுன்னு. சட்டத்திலிருந்து தப்பிச்சாலும் ஏன் தங்கச்சியோட வாழ்க்கைய சீரழிச்சவன நான் பழி வாங்காம விட மாட்டேன். இதுல இருந்தே தெரியுது நீ ஒரு ஃப்ராடுன்னு. என்கிட்ட இருக்கிறவர் உன் புருஷன் தான். நீ எப்படி அவரை பழி வாங்கணும்னு நினைப்ப? அப்போ உன்னோட நோக்கம் அவரோட வாழறது இல்ல, பழி வாங்குறது, அப்படிதானே? என் தங்கச்சியோட சாவுக்கு காரணமானவன் என் புருஷனாவே இருந்தாலும் நான் விட மாட்டேன். மாமா மாமான்னு எவ்வளவு பாசமாவும் அன்பாவும் பழகிட்டு இருந்தவள சீரழிச்சா சும்மா இருப்பாங்களா? அதனாலதான் தன்னோட தற்கொலைக்கு என்ன காரணம் யார் காரணம்னு தெளிவா எழுதி வச்சுட்டு போயிட்டா. சௌமியா தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாளா? அதுல என்ன சந்தேகம்? அந்த லெட்டர் உண்மைன்னு நம்புறியா? ஆமா நம்புறேன். அப்படின்னா இந்த மேட்டரையும் சௌமியா தான் எழுதியிருக்கா, படிச்சு பாரு. நான் நம்பணுமா? உன்னோட சூழ்ச்சி என்கிட்ட எடுபடாது. இத பொய்ன்னு சொல்றியா? ஆமா பொய் தான். இது வடிகட்டின பொய். நான் கொடுத்தது பொய்னா சௌமியா எழுதி வச்சதா சொன்ன லெட்டரும் பொய் தான். இப்ப நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கற? இனிமேலாவது நீ மனுஷியா மாறணும்னு எதிர்பார்க்கற. அதுக்கு முன்னாடி நீ எப்ப மனுஷியா மாற போற? பதிலுக்கு பதில் பேசினா எந்த பிரயோஜனமும் இல்ல ஸ்வேதா. நான் வர்ஷாவை பார்த்துட்டு தான் உன்கிட்ட வந்திருக்கேன். சௌமியா எழுதின லெட்டர்ல இருக்கிற கையெழுத்தும் நான் உன்கிட்ட கொடுத்ததுல இருந்த கையெழுத்தும் ஒரே ஆள் எழுதினதுதான். அதனால சௌமியா எழுதி வச்சது பொய்ன்னு சொல்றியா? பொய் தான். வர்ஷா என்ன சொன்ன தெரியுமா? மாதவிங்கிற மகா மோசக்காரியை நம்பினதுதான் சௌமியாவோட தற்கொலைக்கு காரணம்னு சொல்ற. மாதவியோட சூழ்ச்சிதான்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஏன் புருஷனை பழி வாங்குறதுக்காக
உன்னோட தங்கச்சியை பலி கொடுத்திருக்கா அந்த மாதவி. என் புருஷன் மேல போட்டிருக்க கேஸ் போய் கேஸ்னு ப்ரூவ் பண்றதுக்கான ஆதாரம் என் கையில இருக்கு. ஸ்வேதா, நீ சும்மா இருந்தாலும் சௌமியா தற்கொலைக்கு காரணமா இருந்தவங்கள நான் சும்மா விட போறதில்ல. இப்போ உன் மேல எனக்கு கோவம் இல்ல ஸ்வேதா. என் புருஷன் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணதும் எனக்கு இன்னொரு கடமையும் இருக்கு. அந்த மாதவி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும். இல்லனா சௌமியாவுக்கு வந்த அதே கதி உனக்கும் வரலாம்.